ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சோம்பு எல்லாமே நல்லா பொரியணும். ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5-6 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சாஃப்டாக வரணும் தக்காளி, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்தால் 2 கப்பு தண்ணி போதும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் 1.5 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துடணும், தக்காளி வதக்கும் போது செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கணும். கொஞ்சமெல்லாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் கிட்ட விட்டுக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட காம்பினேஷனாக தயிர் பச்சடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.